இங்க ஒரு குட்டி பொண்ணுக்கு திடீர்னு அவ தொடுற எல்லாமே தங்கமா மாறுற சக்தி கிடைக்குது. அப்போ அந்த வீட்டோட வேலைக்காரர் ஒருத்தர் அந்த குட்டி பொண்ணை ஸ்டாப் பண்றதுக்காக துரத்தியே வர்றாரு. ஆனா அவரால் அந்த குட்டி பொண்ணை பிடிக்கவே முடியல. அப்போ அவளோட வீட்டுல இருந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பழமையான பொருளை தொட்டு தங்கமா மாத்துறதுக்காக ஓடி வர்றான். அப்போ சடனா அவளோட அம்மா அவளை ஸ்டாப் பண்றான். அந்த குட்டி பொண்ணு தங்கம் தான் இந்த உலகத்திலேயே அதிக விலை மதிப்புடையதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா தங்கத்தை விடவும் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்குதுன்னு அப்போ அவளுக்கு தெரியல. அவளோட அம்மா தங்கமே பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டதுல அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அங்க கடந்த கல் எல்லாத்தையும் தொட்டு அதை தங்கமா மாத்திடுறான். அதுக்கப்புறமா அந்த வழியா போன ஒரு பொண்ணை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு தங்கம் வேணுமான்னு கேட்கறான். அந்த பொண்ணு அவ சொன்னதை நம்பாம என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ அந்த வழியா வந்த இன்னொருத்தன் கையில அந்த தங்கத்தை கொடுக்குறான். அவன் அதை வாங்கி பார்த்துட்டு தங்கம்னு நம்பாம அதை கீழே போட்டுட்டே போயிடுறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா எதுக்கு தங்கம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். அதுக்கப்புறமா மனசு உடஞ்சி டயர்டாகி அந்த ரோட் சைட்ல போய் உட்காந்துடுறான். அப்போ அவ பக்கத்துல இருந்த ஒரு பிச்சைக்கார லேடி அந்த குட்டி பொண்ணு மேல பரிதாபப்பட்டு ஒரு பிரெட்டை எடுத்து அவகிட்ட சாப்பிடுன்னு கொடுக்குறான். அந்த குட்டி பொண்ணு நல்ல பசியில இருந்ததால அதை வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்கார லேடி கிட்ட வேற ஏதாவது பிரெட் இருந்தா கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேக்குறான். அப்போ அந்த பிச்சைக்கார லேடி அவகிட்ட நான் இன்னைக்கு சாப்பிட வச்சிருந்த பிரெட்டை தான் உனக்கு கொடுத்தேன், வேற என்கிட்ட இல்லன்னு சொல்றான். இருந்தாலும் மனசு கேட்காம அவ பிச்சை எடுத்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்து பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான். அப்போ அவளோட குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ பிச்சை எடுக்க வச்சிருந்த பாத்திரத்தை தொடுறான். உடனே அது அப்படியே பியூர் கோல்டா மாறிடுது. அதை பார்த்துட்டு அந்த பிச்சைக்கார லேடி ஆச்சரியத்துல ஸ்டன்னாகி நிற்கிறான். அவளால அதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு பெரிய கோல்டு ஷாப்புக்குள்ள அவளை கூட்டிட்டு போறான். அப்போ அந்த கடையில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அந்த பிச்சைக்கார லேடியோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்களை வெளியே போக சொல்றான். அப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த கோல்டு பிளேட்டை அவகிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா பணம் வேணும்னு கேட்கறான். ஆனா அந்த ஒர்க்கர் பொண்ணு ஒரு பிச்சைக்காரி கிட்ட எப்படி கோல்டு பிளேட் இருக்கும்னு நினைச்சு யாரா ஏமாத்த பாக்குற, இது டூப்ளிகேட்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அதை வாங்க மறுக்கிறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு இது உண்மையிலேயே கோல்டு தான், உங்களுக்கு வேணும்னா தாராளமா இதை செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே அந்த ஒர்க்கர் பொண்ணு அதை செக் பண்றதுக்காக ஒரு லைட்டரை எடுத்துட்டு வர்றான். அப்போ அந்த தங்கம் அப்படியே மெல்ட் ஆகுறத பார்த்து எல்லாரும் ஷாக்ல உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு நான் தான் ஏற்கனவே அது தங்கம் தான் சொன்னேன்னு சொல்றான். அப்போ அங்க சத்தம் கேட்டு வந்த மேனேஜர் அந்த கோல்ட கூர்ந்து பார்த்துட்டு ஷாக் ஆகி உடனே அதுக்கு 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் கொடுக்கறதா சொல்றாரு. அது கேட்டதும் அந்த பிச்சைக்கார லேடி சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அப்போ அந்த குட்டி பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து போயிடுறான். இப்போ அந்த குட்டி பொண்ணோட மனசு ரொம்ப திருப்தியா இருக்குது. அடுத்ததா யாருக்காவது உதவி தேவையான்னு தேடுறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறான்.